வணக்கம். கோவை கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் 2 ஆசிரியர்கள் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பேரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியும் போலீசில் புகார் அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழுவுடன் இணைந்து பள்ளி மாணவ மாணவிகள் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி குறித்து பள்ளி ஆட்சியரிடம் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் பள்ளி நிர்வாகம் காரணங்களையும் கருத்தில் கொண்டு கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிய பலர் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதன்படி விவசாய பிரிவு ஆசிரியர் செல்வராஜ் வேட்டைக்காரன் புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், இசை ஆசிரியர் செல்வராஜ் தொண்டாமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், தாவரவியல் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் பொள்ளாச்சி நகரவை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும், வேதியியல் ஆசிரியர் சுஜாதா ஒத்தக்கால் மண்டபம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், வரலாறு ஆசிரியர் கலைச்செல்வன் குளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் பணியிட மாற்றம் தற்காலிகமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி உத்தரவிட்டுள்ளார்.